இழந்த பணத்தை திரும்ப பெற பரிகாரம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது பணத்தை மற்றவங்ககிட்ட கொடுத்து பணமே உங்களுக்கு அந்த பணம் இன்னும் உங்களால் வாங்கவே முடியலங்கிற சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னா வீடியோவில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். இழந்த சொத்து, இழந்த பணம் மற்றும் நகை இதெல்லாம் திரும்ப வீடு தேடி வர வைக்கிறதுக்கான எளிய பரிகார முறை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கேன். 2 முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை நம்ம பின்பற்றிக்கலாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம். வாங்கிய பணத்தை திரும்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையினால் அவதிப்படுபவரை போல பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க அதிகமாக இருக்க தான் செய்கிறாங்க. யாராவது அவசரம்னு பண உதவி கேட்கும்போது நட்பின் அடிப்படையிலோ இல்லைனா இருக்கப்பட்டோ சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள். ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம். இல்லைன்னா அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம். நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்து விட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது அப்படின்னு நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம். இப்படி கொடுத்த பணம் திருப்பி வரவே வராதுன்னு நினைச்ச பணத்தை உங்களின் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்ககிட்ட திருப்பி தருவதற்கு சில எளிய பரிகார முறையை வீட்டிலையே செய்தால் போதுங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இழந்த பணத்தை திரும்ப பெற பரிகாரம். கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும். இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும். இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள். பிறகு அந்த பேப்பரை சிறிதாக மடித்து உள்ளங்கை வைத்து கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்து கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் அனைத்தும் வந்து விட்டதாகவும் நினைத்து கொள்ளுங்கள். அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடலாம். பிறகு அதை ஆற்றில் போட்டுவிடலாம். ஒரு சிறிய கிண்ணத்தில் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு இதையும் பண்ணுங்கள். ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீரில் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குச்சியினால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதிக்கோங்க. ஓம் ஸ்ரீ கார்த்த விர்யாஜுனாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்து விட்டதாக நினைத்து வேண்டிக் கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும். பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும். அந்த மந்திரத்தை சொல்கிற மறுபடியும் ஓம் ஸ்ரீ கார்த்த விர்யாஜுனயாய நமக. இதை எப்படி செய்யணுங்கிற முறையும் பார்த்துக்கலாம். இந்த முறையில் 2 முறைகளில் யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம். ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினா கூட போதும். 2 முறைகள்லையும் செய்ய வேண்டியது கிடையாது. இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்யணும். இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது அப்படின்னு நினச்ச பணம் விரைவில் உங்கள் வீடு தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.